கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாமல்ல அந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும். அதற்காக இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. அதில் நம்ம ஜனவரி மாதம் 27ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வரைக்குமான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போகிறோம். சந்திர பகவான் இந்த வாரம் மூலம் நட்சத்திரத்தில் ஆரம்பித்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்கிறார். எனதருமை நேயர்களே, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, 27ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் பிரதோஷம். இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானுடைய கோயிலில் கோலம் போடுவது என்பதே மிகச்சிறந்த விசேஷம். அதாவது உழவாரப்பணி அப்படின்னு முன்னோர்கள் சொன்னாங்க. உங்களால் பெரிய பரிகாரங்கள் செய்ய முடியல, வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதோ பிரச்சனைகள் இருக்குது, பரிகாரங்கள் பண்ண முடியல அப்படின்னா கூட திருக்கோயில்களில் கோலமிடுவது, திருக்கோயில்களை சுத்தம் செய்வது, இந்த மாதிரி பணிகள் செய்வது, உழவார பணிகள் செய்வது மிக விசேஷம் உடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் திருக்கோயில்களில் கோலமிடுங்கள். கோலமிட்டு சிவபெருமானை வழிபடுவது என்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி பிரதோஷ நேரத்திற்கு தேவையான மற்ற உதவிகள், பூஜை நடப்பதற்கு தேவையான உதவிகள் செய்யலாம். அந்த திருக்கோயிலை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு உரிய விஷயங்கள் செய்யலாம். அப்படி இந்த கோயிலில் இந்த பூஜை, பிரதோஷ பூஜை சிறப்பாக நடப்பதற்குரிய உங்களால் இயன்ற விஷயங்களை செய்கிற போது அதுலேயே இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த வாரத்தில் 28ஆம் தேதி போதாயன அமாவாசை. போதாயனத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு போதாயன அமாவாசை 28ஆம் தேதி. 29 தை 29 தை அமாவாசை மிக முக்கியமான நாள். இந்த தை அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக முக்கியம். இந்த நாளில் நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு, தாய் தந்தையருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அது செய்யுங்க. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியோடு நம்ம பார்க்க போகிற இந்த வார பலன்கள் முடிகிறது. அந்த 2ஆம் தேதி வசந்த பஞ்சமி ஆரம்பிக்கிறது. சரிங்களா? வசந்த பஞ்சமி அன்னைக்கு எனதருமை மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். இந்த வாரம் எப்படி இருக்க போறதுன்னா, பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரன் இருந்து அந்த செவ்வாயுடைய பார்வையை பெற்று இந்த வாரம் தொடங்குகிறதுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய விறுவிறுப்பான சிந்தனைகள் இருக்கும். எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு துடிப்போடையே செயல்படுவீங்க. யங்ஸ்டர்ஸுடைய செயல்கள் பார்த்தீங்கன்னா மிகுந்த வேகம் இருக்கும். ஆனால் அந்த வேகத்தில் இந்த செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதுனால சில நேரங்களில் நம்முடைய வேகத்தினால் சில பிரச்சனைகளும் வரலாம். ஒரு விஷயத்தை யோசிக்காமல் செய்கிறது, ஒரு உண்மையான ரிசல்ட் என்னன்னு தெரியாமலேயே ஒருத்தர் போய் சண்டை போடுறது, அவங்க என்ன பேசியிருக்காங்கிறத அறகுறையாக கட்டுக்கிட்டு சண்டை போடுறது, அப்படிலாம் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அதை பற்றி கமெண்ட் சொல்ல வேண்டாம், அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம், சண்டை போட வேண்டாம். குரு பகவானுடைய அருள் நல்ல காசு பணத்தை கொண்டு மேஷராசிக்காரங்களை கொடுக்க போகுது. ஏன்னா ரிஷபத்தில் அந்த குரு இருக்கார். அது உங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தகராறுகள்லாம் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு அந்யோன்யம் ஏற்படும். அதே மாதிரி வேலை தேடக்கூடிய சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். புனித தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு எண்ணம் மேலோங்கும். ஒரு டூர் போகிறத பற்றியெல்லாம் இப்போ சிந்திப்பீங்க. ஆன்மீக பயணம் மேற்கொள்வதை பற்றி சிந்திப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் பையங்க படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்க மகனுக்கும் மகளுக்கும் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. அதே மாதிரி திருமண பருவம் வந்துடுச்சு மேஷராசிக்காரங்களுக்கும், அதில் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் கல்யாணம் கூடி வரலைன்னா இப்போ கல்யாண செய்திகள் கூடி வரும். இதெல்லாம் ரொம்ப ஒரு திருப்தியான முறையில் இருக்குது. அதே நேரத்தில் சூரிய பகவான் ரொம்ப அனுக்கிரகமாக 10ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். இது அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை யங்ஸ்டர்ஸுக்கு உருவாக்கி கொடுக்குது. இது எல்லாமே ரொம்ப சாதகமாக நமக்கு இருக்கு. சில பேர் பழைய சொத்துக்கள் விற்க போவீங்க. அந்த விற்கக்கூடிய ரேட் நீங்கள் எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் கம்மியான ரேட்டில் போகும்.
அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது. இது எல்லாமே மனசில் புரிஞ்சுக்கோங்க. செல்வ செழிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும். சுக்கிரனுடைய அமைப்பு பார்க்கும்போது ஒரு நல்ல செல்வ செழிப்பான சூழ்நிலை இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் சுக்கிரன், ஒரு பக்கம் குருன்னு 2 பணம் தரக்கூடிய கிரகங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால, உங்கள் ராசிக்கு 2 புறமும் இருக்கிறதுனால ஒரு நல்ல பண வளம் இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஏதோ ஒரு மனக்குறைகள் கொஞ்சம் உருவாகிக்கிட்டு இருக்கும். குடும்பத்து உறுப்பினர்கள் மேலே கூட சிலருக்கு மனக்குறை இருக்கும். அது காரணம் செவ்வாய் வக்கரமா இருக்கார் ராசிநாதன். அதனால மனக்குறைகள் இருக்கும். அந்த மனக்குறையினால் நம்முடைய கம்யூனிகேஷன் இருக்கு பாருங்க. அந்த கம்யூனிகேஷன்ல யாரை பற்றியாவது கிரிட்டிசைஸ் பண்றது வந்துடும். அதை மட்டும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணாம குடும்ப உறவுகளை அரவணைத்து செல்வது என்பது இப்போ உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி பயணங்கள் செய்கிற போது வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா போகணும். ஏன்னா ராசிநாதன் வக்கரமா இருக்கார், சுக்கிரன் 12ல மறைஞ்சிருக்காருங்கும் போது நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு பயணம் செய்கிறோம், டிராவல் பண்றோம்னா ஏதாவது நைட் நேரத்தை ட்ராவல் அவாய்ட் பண்ணலாம். டே டயத்தில் கூட பார்த்து போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சரிங்களா? படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் 10ஆம் இடத்துல உட்காந்துட்டு உங்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பார். அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. வியாபாரிகளுக்கு அரசாங்க வழியில் உதவிகள் கிடைக்கும். பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு காலம். அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காந்திமதி அம்மன். நெல்லை காந்திமதி அம்மனை வழிபடுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாதம் 27ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை பார்க்கும்போது வாரம் துவங்கும் போது 8ஆம் இடத்துல சந்திரன் மூல நட்சத்திரத்தில். அப்போ 27, 28 இந்த தேதிகள், 29ஆம் தேதியுடைய காலை பொழுது வரைக்குமே கூட புதிய முயற்சிகள் நம்ம செய்யக்கூடாது. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல சந்திரன் போகும்போது நம்ம மனசு ஒரு மாற்றி ஒரு நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நெகட்டிவாக யோசிக்கிறது, தேவையில்லாத ஒரு சிந்தனைகளை வச்சுக்கிறது, அப்போ ஒரு மூட் அவுட் ஆகுது, தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கும். எந்த காரியத்தை செய்யக்கூடாதோ அதை செய்யணும்னு மனசை துடிக்கும். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய சில முடிவுகள் தவறாக போயிடுது. அதனால்தான் ஜனவரி 27, 28, 29ஆம் தேதி முற்பகல் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்கிற. அதுக்கு பிறகு இந்த வாரம் நல்லா இருக்கு. உங்களுக்கு அப்பாவுடைய ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்பா செய்யக்கூடிய பிஸ்னஸை பலருக்கு எடுத்து செய்வீங்க, அதுலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரமா இருக்காரு. கணவன் மனைவிக்கு இடையில வாக்குவாதங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். ஏன்னா களத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் அவர் வக்கரமா இருக்காரு. அப்போ குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில ஒரு வாக்குவாதம் வருது. அந்த வாக்குவாதம் மனது புண்படக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்திடுவீங்க அப்படின்னு இருக்கு. ஸோ யாகாவாராயினும் நாகாக்கன்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர் இல்லையா? அப்போ நம்ம வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். இன்னொரு பக்கம் கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வாய் புண்ணு, பல் பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு, பரம்பரை பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரப்போகுது. பெண்களுக்கு ரொம்ப யோகமான நேரம். எப்படின்னா, ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சமா இருக்காரு. சுக்கிரன் தான் பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம், உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சுக்கிரன் உச்சமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்க ராசி அதிபதி உச்சமா இருக்கிறதுனால ரிஷபராசியை சேர்ந்த பெண்கள் எல்லா ஃபீல்ட்லையும் டாப்பாக வருவாங்க, நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க. அதே மாதிரி ப்ரமோஷன் கிடைக்கும் ஆஃபீஸில். இது வரைக்கும் கல்யாணம் ஆகாத பலருக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அந்த அமைப்பு இருக்குது. சுக்கிரன் உச்சத்தில் இருப்பதும் ராசியில் இருக்கக்கூடிய குருவும் திருமண விஷயங்கள்லையும் உங்களுக்கு ரொம்ப ஒரு அனுகூலமான சூழ்நிலைகள், இப்போ திருமணம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பாங்க. அது எல்லாமே நல்லா இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது சம்மந்தமான வாக்குவாதங்கள் நடக்கும். ஒருத்தருக்கு பணம் கடன் கொடுத்துருப்பீங்க, கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குவது இப்போ கடினமாக இருக்கும். அதே போல உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க இப்போ நெருக்கடி கொடுப்பாங்க, அவங்களோடையும் சில சண்டை சச்சரவுகள் இருக்கலாம். கிரெடிட் கார்டை பயன்படுத்துகிறவங்க கொஞ்சம் அளவாக பயன்படுத்திக்கோங்க. ஒரு கிரெடிட் கார்டு லோன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கிரெடிட் கார்டு லோன் எடுக்கிறீங்க. இப்படி உங்களுக்கு லோன் பெருகி அடைக்க முடியாத ஸ்டேஜ் போது உங்களால் எவ்வளவு கடன் அடைக்க முடியுமோ அதை தாண்டி போகாதீங்க. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக ரிஷபராசிக்காரங்க இருந்துக்கோங்க. உங்களுடைய பொழுதுபோக்கு விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுகிற போது சட்டத்திற்கு புறம்பான சில விஷயங்களில் ஈடுபடுவீங்க அப்படின்னு கொஞ்சம் காட்டுதுங்க. அதுவும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸை. அப்போ நீங்கள் அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. தவறான விஷயங்கள், பொழுதுபோக்கு விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது
இந்த வாரம் ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லது. அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நேரமாகவும் இது இருக்கு. ரிஷபராசிக்காரங்க இந்த வாரம் அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுவது என்பது மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர பகவான் 7ஆம் இடத்துல தன்னுடைய பயணத்தை துவக்கிறார் பாருங்க. 10ஆம் இடம் வரைக்கும் போறாரு. ரொம்ப சூப்பர் பீரியட். முதல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமையும். மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நட்பை விரும்புறீங்க. சில நேரம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பிடிக்காதது ஒரு தனிமை. ஆட்களே இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி தனிமைகள் பிடிக்காது. கலகலப்பாக பேசணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சில தனிமையில் இருக்கக்கூடிய சிலருக்கோ, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாத சிலருக்கும் இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமையிற ஒரு காலம் இப்போ ஆரம்பிக்கும். ரெண்டாவது, கஸ்டமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கஸ்டமர்ஸ் சப்போர்ட் நல்லா இருக்கும். கஸ்டமர்ஸ்னால வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமரை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ அப்படி உங்கள் பிஸ்னஸில் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். 8ஆம் இடத்துல இந்த சூரியனும் புதனும் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு பார்க்குறோம். பலருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கலாம். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும். இதெல்லாம் உடல் நலத்தில் நீங்கள் பார்த்துக்கணும். அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். என்ன விழிப்புணர்வுன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கை பகைச்சிக்க கூடாது. ஒரு மாசை குறிக்கக்கூடிய, பொதுமக்களை குறிக்கக்கூடிய அந்த கிரகம், அந்த செவ்வாய் உங்களுக்கு வக்கரமாக ராசியில் இருக்கும்போது பொதுமக்களோடு ஒரு பகைமை உணர்வு வராமல் அரசு துறையில் இருக்கிறவங்க இருக்கணும். அதே மாதிரி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களையும் மிதுன ராசிக்காரங்க இப்போ பகைச்சிக்கிடக்கூடாது. அரசியல்வாதிகளை, விஐபிக்களை, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை பகைத்து கொண்டு விடக்கூடாது. இதெல்லாம் கவனமாக இருங்க. 10ஆம் இடத்திற்கு இதில் உட்கார்ந்துருக்காரு சுக்கிர பகவான். இது ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறுவது நல்ல தொழில் விருத்தியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். மெடிக்கல் ஃபீல்டு சேர்ந்தவங்க, ஜவுளித்துறையை சேர்ந்தவங்க, அதே மாதிரி கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்கள், கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க, அழகு சாதன பொருட்கள் விற்கக்கூடியவர்கள், கலைப்பொருள்கள் விற்கக்கூடியவர்கள், கலைத்துறையை சேர்ந்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் காத்திருக்கு. அப்போ ஜனவரி மாதம் அந்த 27லேருந்து பிப்ரவரி 2 வரைக்கும் உள்ள அந்த பீரியட் ஒரு வளர்ச்சிக்குரிய பீரியடு மிதுன ராசிக்காரங்களுக்கு. கதை, கவிதை, கட்டுரைகள் எழுதக்கூடியவர்களுக்கு நல்ல பெயர் புகழ் கிடைக்கும். எழுத்தாளர்கள் நல்ல புகழ் பெறுவார்கள். நல்ல ரெகக்னேஷன் உங்களுக்கு இந்த பீரியடில் கிடைக்கும். கோபத்தை தவிர்க்கணும், அது ஒன்று. ரெண்டாவது, ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு சாப்பாடு விஷயம், ஒரு அஜீரணம் ஆவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. அதனால அந்த ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிடுங்க. சகோதரரோடு கருத்து மாறுபாடு வரும். அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. சிலருடைய வயிற்றெரிச்சலை நீங்கள் சம்பாதித்துக் கொள்வீர்கள் அப்படின்னு இருக்கு. அவ சகோதரர்களும் சில லடாய் வரலாம். அப்படிங்கிறதுனால அதில் பக்குவமாக நடந்துக்க வேண்டிய அவசியமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கு. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த பீரியடுகள் சந்தோஷமான நாட்களாக தான் உங்களுக்கு இருக்க போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயாரப்பன். திருவையாறு ஐயாரப்பனை வழிபடுங்கள். எல்லா நன்மைகளும் வரும். உங்களால் இயன்றால் புனுகு சட்டை சாத்தி ஐயாரப்பனை வழிபடணும். அது கோயிலையும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. ஐயாரப்பனுக்கு புனுகு சட்டை சாத்தி வழிபடுகிற போது எல்லா வகையான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். திருவையாறு ஐயாரப்பனை வழிபடுங்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திர பகவான் செய்ய போகிற பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நல்ல ஜாப் அமைச்சு கொடுக்குறாரு. யங்ஸ்டர்ஸுக்கு ஜாப் ரீதியாக எனக்கு ஒரு அமைப்பு இல்லைங்க, படித்து முடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு டிகிரியெல்லாம் அவார்ட் ஆயிடுச்சுங்க, ஆனால் இந்த சரியான ஜாப் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ சரியான வேலை அமையும். ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரங்க கூட இப்போ ஒரு பார்ட் டைம் ஜாப் எடுத்து பண்ணுவீங்க. ஒரு உணவு விநியோகம், பொருட்களை கொண்டு போய் கொடுக்கறது, இப்படி ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வர துவங்கும். இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க கூட கூடுதல் நேரம் ஒர்க் பண்ணி பேர் வாங்கிக்கலாம். பேர் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதனால ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும்னா அதுக்கான முயற்சியை நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு வாய்ப்பு ரொம்ப நல்லா வரும். அதுவும்
நிறைய பேர் வந்து படிக்கிற காலத்தில் ஒரு டிகிரி முடிச்சுட்டு நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸு ஒரு எம்பிஏ பண்ணலாம் அந்த மாதிரிலாம் நினச்சிருப்பாங்க பாருங்க. அவங்களாம் இப்போ தாராளமாக அப்படிப்பட்ட கோர்ஸில் சேர்றதுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா பயன்படுத்திக்கோங்க. உங்கள் எதிர்காலத்துக்கு அது பெரிய அளவுக்கு உதவ போகுது. நீங்கள் படிக்க போகிற படிப்பு. 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது தனி சிறப்பு. அந்த சுக்கிரன் அமர்ந்துக்கிட்டு திருமணம் சம்பந்தமான ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுப்பார். கல்யாண தடை இருக்கு அப்படின்னா தடையை போக்குவார். நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். வேலை பார்க்குற இடத்துல மட்டும் அந்த 8ல் சனி இருக்கக்கூடிய இந்த பீரியடில் யாரையும் பகைச்சிக்கிட வேண்டாம். அதில் மட்டும் வேலையில் அவசரப்பட்டு வேலையை விடுறது போன்ற முடிவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சிலருடைய உடம்புல அயன் சக்தி குறைவாக இருக்கும், இரும்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அது நீங்கள் பார்த்துக்கணும். சிலருக்கு நகங்கள் உடைவது அப்படி அந்த மாதிரியான பிரச்சனைகளோ, இல்லை வேறு ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமோ, இன்னும் சிலருக்கு முடிவூட்டுதல் போன்ற பிரச்சனைகளோ, இதெல்லாம் கூட கடகராசிக்காரங்களுக்கு இப்போ இருந்துக்கிட்டு இருக்கும். உடம்புல இரும்பு சத்து குறையுது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் வியாபாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. நிறைய பேர் வந்து வியாபாரத்தில் புதிய ஆர்வம் காட்டி நல்ல கஸ்டமர்ஸை கவர் பண்ண போறீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டு. 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப்பையும் அது இண்டிகேட் பண்ணுது. ஸோ புது ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறதுக்கு அந்த நேரம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கரிவலம் வந்த நல்லூர் பால்வண்ணநாதரை வழிபடுங்கள். பால்வண்ணநாதருடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரங்களுக்குங்க இந்த சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு பயணத்தை துவக்கிறார். ரொம்ப சூப்பர் பீரியட். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறீங்க, ஏதாவது அப்டக்கிள்ஸ் இருக்குது, படிக்க முடியாமல் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா எல்லாமே இப்போ சால்வ் ஆகிடும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கோ இல்லை குழந்தை பாக்கியம் சம்பந்தமான முயற்சிகளுக்கோ இது வந்து ரொம்ப ஒரு சிறந்த நேரமாக உங்களுக்கு இருக்க போகிறது ஒரு விஷயம். இதில் மார்ஸ் வந்து 11th பிளேஸில் இருக்கிறது, 9th லார்டு 11th பிளேஸில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, திருமண வாழ்க்கையில் முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் 2வது திருமணம் கூடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. அந்த அமைப்பு இருக்குது. ஆனால் இந்த செவ்வாய் வக்கரமாக இருக்காரு பாருங்க, அதனால் பொருத்தத்தில் ரொம்ப கவனமாக இருக்கு. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இப்போ செகண்ட் மேரேஜுக்கு போகிறீங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த லைஃப் நிலைச்சிருக்கணும். பார்த்தீங்களா, இந்த செவ்வாய் வக்கரமாக இருக்கும்போது அங்கேயும் ஒரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. அதனால நீங்கள் வந்து அந்த திருமண பொருத்தம் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்குறது ஒரு சவாலாக இருக்குது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் 30 வருஷத்துக்கு முன்னால் திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது எங்களுக்கு மிக எளிதாக இருந்தது. அன்றைக்கி இவ்வளோ விவாகரத்துகள் வரல, இவ்வளவு பிரச்சனைகள் வரல. இன்னைக்கு வந்து ஒரு திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது கூட விவாகரத்து ஆகாமல் இருக்குமா அப்படிங்கிறத நான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதில் ஜாதகங்களில் பார்க்குறேன். அவங்க 2 பேருக்கு இடையில் ஒத்து போகுமா? 10 வருஷம் வாழ்ந்துட்டு 20 வருஷம் வாழ்ந்துட்டு பிரிஞ்சு போகிறாங்களே, அப்படி எங்கேயும் வந்துடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யறது? அந்த ஜாதகத்தின் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பெண் வீட்டாரோ பிள்ளை வீட்டாரோ அவசரப்பட்டால் கூட நாங்கள் சொல்கிறோம், இல்லைங்க நீங்கள் அவசரப்பட்டாலும் நாங்கள் அவசரப்பட தயாராக இல்லை, நீங்கள் கன்வீன்ஸ் ஆகலாம், பட் நான் என் மனசுக்கு கன்வீன்ஸ் ஆகணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறேன். ஏன்னா திருமண பொருத்தம் பார்க்கறது அப்படிப்பட்ட சவாலாக இருக்குது. திருப்தி, இவங்க நல்லா இருப்பாங்கன்னு நம்ம மனசு கன்வீன்ஸ் ஆகணும், அவனா தான் அந்த பொருத்தம்னு சொல்லணுங்கிறதுல நான் ரொம்ப ஃபேமாக இருக்கேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சிம்மராசிக்காரங்க திருமண பொருத்தம் பார்க்குறதுல ரொம்ப கவனமாக அது இருக்கணும். 7ஆம் இடத்துல பாருங்க, இப்போ சனி பகவான் 7ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ சில நேரம் ஃபேமிலியில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டாம். முடிந்தால் கருப்பு நிற ஆடைகள் யாருக்காவது தானம் கொடுங்க. உங்களிடம் பணியாற்றக்கூடியவர்கள் மீது அன்பு காட்டுங்கள், கருணை காட்டுங்கள். அவங்க ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா என்னன்னு கேட்டு அவங்களுக்கு ஒரு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு இருக்குது, இல்லை குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டியிருக்கு, பொருளாதார ரீதியாக உங்களோட ஒர்க் பண்ணுறவங்க சிரமப்படுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு உங்களால் இயன்ற உதவிகள் செய்யுங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். 6ஆம் இடத்துல சூரியன் புதனும் இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிள், ஹெல்த் ரீதியாக சில ப்ராப்ளம் அதெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஸோ ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். இந்த
பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிம்மராசிக்காரங்க இப்போ மலையப்ப சுவாமியை வழிபடணும். மலையப்ப சுவாமியை வழிபடுகிற போது வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலேயே புதன் பகவான் போய் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். ஏற்கனவே அங்க பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்காரு. அப்ப சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் இந்த வாரம் நடக்க போகுது. அது உங்களுக்கு ஒரு சிறப்பு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அப்படி இருக்கிறதுனால ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான வாய்ப்புகள் வந்து சேரும். உதாரணமாக நான் ஒரு அடுத்த கண்ட்ரியில் போய் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு சூப்பர் சான்ஸ் இப்போ கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா பயன்படுத்திக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, ஒரு தனியார் துறையிலையோ அரசு துறையிலையோ ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க. உங்களுக்கு புதிய பொறுப்புகள் இப்போ வந்து சேரும். நிர்வாக பொறுப்புகள் சிலருக்கு வந்து சேரும். ஸோ அடிஷ்னலாக சில ஒர்க்கை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும். அதை செய்யுங்க. பிற்காலத்தில் உங்களுக்கு வந்து அது பல நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது. ஏன்னா பூர்வ புண்ணியத்தில் நடக்குது. இந்த 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 பிளானட்டரி கன்ஜெக்ஷனுங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நடக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சுக்கிர பகவானை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இப்போ சப்தமத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க குடும்பத்தில் திருமணத்துக்கு வரன் நல்லா அமையும். ரொம்ப நாளாக சரியா அமையலை அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ நல்ல வரன் அமையும். இது ஒரு பக்கம். இன்னொரு புறம், ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு லைஃப் பார்ட்னருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால கணவன் மனைவிக்கு இடையில ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அதில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குடும்பத்தில் ஏற்படக்கூடிய செலவுகள் அதிகமாக இருக்கலாம். அதை இந்த வாரம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இப்போ அதிகார பதவிகள், அரசு பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் செவ்வாய் வக்கரமா இருக்காரு பாருங்க. செவ்வாய் இருக்காரு, பதவி கொடுத்துட்றாருங்க. பட் வக்கரமா இருக்காரு. அப்போ அரசு பதவியில் இருக்கிறவங்க, அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தவறு பண்ணிடக்கூடாது. நீங்க உலகத்தினுடைய எந்த நாட்டில் வேணா இருங்க, அங்கு நீங்கள் பணியாற்றக்கூடிய இடத்துல கவனமா இருங்க. எந்த தவறையும் பண்ணிவிடக்கூடாது. பொதுமக்களை பகைச்சிக்கிடக்கூடாது. அதில் கவனமா இருங்க. இப்போ உங்களுக்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வங்கித்துறையை சேர்ந்தவர்கள், ஃபினான்ஷியல் செக்டாரை சேர்ந்தவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றமான நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைய போகுது. 6ல் சனி உட்கார்ந்துருக்காரா, நம்ம ஹெல்த்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏதோ ஹெல்த் இஷ்யூ வந்து அப்பப்போ வெளிப்படத்தான் செய்யும். அதையும் நம்ம பார்த்துக்கிட வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. அப்போ இந்த வாரத்தில் உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டங்கள் பெருகணும், எஜுகேஷனில் இன்னும் முன்னேற்றம் வேணும், என் பிஸ்னஸ் நல்ல டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் குற்றால ஈஸ்வரன். குற்றாலத்தில் இருக்கிற பாருங்க, குற்றால தமர்ந்துரையும் ஈசா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன்னு பாடுறாங்க பாருங்க. குற்றாலத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான் குற்றால ஈஸ்வரனை வழிபடுங்கள், எல்லா நன்மையும் கிடைக்கும். சரிங்களா? எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, சிந்தனை வயப்பட்டு இருப்பீங்க. இந்த வாரம் முழுக்கவே ஏதோ ஒரு சிந்தனை உங்களை ஆட்கொண்டு இருக்கும். உங்களுக்கு வந்து புதன் பகவானை பார்த்தீங்கன்னா இப்போ 4th பிளேஸை நோக்கி போறார். அப்போ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் ரொம்ப மும்முரமாக இப்போ நீங்கள் இருப்பீங்க. படிப்பு சம்பந்தமான ஒரு எண்ணங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒரு தேவைகள், ஒரு நெருக்கடிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் ஒரு நல்ல முன்னேற்றகரமான நேரம் இது. சுக்கிரன் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் 6th பிளேஸ்ல இருக்காரு. அப்போ ஏதோ ஒரு போட்டி, ஒரு போட்டி தேர்வு, இல்லைன்னா ஒரு தேர்வுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப மும்முரமா இந்த காலகட்டத்தில் இருக்க போறீங்க. வேலை பார்க்குற இடத்துல கூட சில போட்டிகள் இருக்கும். அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும். மருத்துவத்துறையில ஒரு நல்ல முன்னேறக்கூடிய அமைப்பு மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இப்போ உண்டு. உங்களுக்கு வந்து 5th பிளேஸ்ல சனி பகவான் இருக்கிறார். இதுதான் ரொம்ப மைண்டில் வச்சுக்கணும். 5th பிளேஸில் சனி பகவான் இருக்கிற போது குழந்தை வளர்ப்பில் அதிக கவனம் செலுத்தணும். நம்முடைய பிள்ளைகள் வந்து சில நேரம் தவறான பாதையில் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிறதுனால அவர்கள் வளர்ப்பில் கவனமாக இருக்கணும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிலருக்கு இப்போ ஒரு லெதார்ஜிக் ஆட்டிடியூட் இருக்கும். மெதுவாக படிச்சுக்கலாம், சப்ஜெக்ட்ஸை நாளைக்கு படிக்கலாம்னு இருக்கும். அப்படி இல்லாமல் உடனேக்கு உடனே உங்களுடைய பாடங்களை படிப்பது என்பது தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முறையில் நீங்கள் பாஸ் பண்ணி வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் இருக்காருங்கிறது ரொம்ப சூப்பர். மூதாதையர் சொத்துக்கள் கிடைக்கிற யோகம் உண்டு. ஆனால் செவ்வாய் வக்கரமா இருக்கார் அப்படிங்கிறதுனால உங்களுடைய உங்களுக்கு வர வேண்டிய கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு பாருங்க, அந்த கம்யூனிகேஷன் சில சமயம் உங்களை பதட்டப்படுத்தும். ஒரு டென்ஷனோடையும் இந்த வாரம் ஃபுல்லாவே இருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு இருக்கு. ஒரு ஈஸியா ஒரு காரியம் சக்சஸ் ஆகுமா இருக்கும். ஆனா உங்களுக்கு அது வரும்போது சக்சஸ் ஆகுமா ஆகாதா, இந்த விஷயத்துல நான் வெற்றி பெறுவேனா இல்லையா அப்படிங்கிற ஒரு பதட்டம் இந்த வாரம் இருந்து கொண்டே இருக்கும். மனப்பதட்டத்தை தவிர்த்தால் துலா ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் இந்த வாரத்தில் வெற்றி பெற முடியும். பிசினஸா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், நிதானமான உங்கள் போக்கு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இது ஒரு நல்ல வாரமா துலா ராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. இந்த வாரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். தஞ்சை பெரிய கோவிலில் அமர்ந்து அருள் பாலிக்கிறாளே வாராகி, அந்த வாராகியை நீங்கள் வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2 வரைக்கும் உள்ள பீரியடில் சந்திரன் உங்களுடைய 2nd, 3rd, 4th, 5th பிளேஸ் வரைக்கும் டிராவல் பண்ணுறாரு. அப்போ நல்ல காசு பணத்தை கொடுப்பார். அது விருச்சிக ராசிக்காரனுக்கு ஒரு நல்ல விதமாக இருக்குது. ஒரு தொழில் செய்கிறீங்க, சரியான பண வருமானம் வரல, என்ன பண்ணினா பண வருமானம் வரும் அப்படிங்கலாம் இப்போ திட்டம் போடுவீங்க, நல்ல முயற்சி பண்ணுவீங்க, உங்கள் ஏர்னிங்ஸ் கூட போகுது, சந்தேகம் இல்லை. ஃபேமிலி லைஃப்பில் அப்பப்போ ஒரு சண்டை, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ அதையும் நீங்கள் சிந்திப்பீங்க, ஏன் சண்டை வருது, எதனால் பிரச்சனை, அப்போ நம்ம கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய இடங்கள் என்ன அப்படின்னு உட்காந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மனசு விட்டு பேசுறது கூட இந்த வாரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும். நீங்கள் 5th பிளேஸில் பார்த்தீங்கன்னா வீனஸும் ராகுவும் உட்கார்ந்துருக்கு. அப்போ என்னன்னா ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல லெவலில் இருப்பீங்க. பொழுதுபோக்கு விஷயங்களை ரொம்ப ஈடுபாடு இருக்கும். லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம், பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு, இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். 3வது ஸ்தானத்துக்கு புதன் போறாரு இந்த வாரம். அங்கே ஆல்ரெடி சூரியன் இருக்காரு. அப்போ உங்களுடைய லாபாதிபதியும் உங்கள் உத்தியோகஸ்தானாதிபதியும் சேர்றதுனால பலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் சேரும். உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், இல்லை ப்ரமோஷன் கிடைக்க போகுது அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு சேரும். அப்படி இருக்கும். சில பேர் புதுசாக வாட்ச் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இந்த வாரம் ரொம்ப ஈடுபாடு காட்டுவீங்க. உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். 4th பிளேஸில் சேட்டன் இருக்கு. அப்படி இருக்காருன்னு சொல்லும்போதே நம்முடைய ஹெல்த்து அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இப்போ உண்டு. ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதை பார்த்துக்குவோங்க அப்படின்னு உங்களுக்கு நான் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த வாரம் படிப்பில் நல்ல வளர்ச்சி இருக்கு. உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காத்திருக்கு. ஆன்லைனில் படிக்கிறவங்க புது கோர்ஸ் சேரக்கூடிய யோகம் இருக்கு. பண பரிவர்த்தனைகள் திருப்தியாக இருக்கும். ஆன்லைன் மூலமாக வருமானம் சேரும். இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்ல முறையில் இருக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படித்தான் இருக்கு. இந்த செவ்வாய் மட்டும் 8ல் வக்கரமா இருக்காரு பாருங்க. நம்ம மனசுல நாம எடுக்கக்கூடிய சில தவறான முடிவுகள் நமக்கு பிரச்சனையை தரலாம். எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்படாம, வேகப்படாம, கோபப்படாம நிதானமா நடந்துக்கிடணும் விருச்சிக ராசிக்காரங்க. ஏன்னா நம்ம வேகமாக எடுக்கக்கூடிய சில முடிவுகள், அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய சில முடிவுகள் நமக்கு பாதிப்பை தரலாம். அப்படிங்கிறதுனால இந்த வாரம் உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய செயல்கள் எல்லாமே நிதானமாக வச்சுக்கோங்க. அஷ்டமத்தில் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் வக்கரமா இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம மனதில் தவறான எண்ணங்கள், வக்கர எண்ணங்கள் இல்லாமல் இருப்பதும் நமக்கு மிகுந்த நன்மையை கொண்டு இப்போ கொடுக்கும். செவ்வாயே 6க்குரியவர் 8ல் இருக்காரு. அப்போ என்ன, உடல் நலத்தில் ஒரு பிரச்சனையா மெடிக்கல் அட்வைஸ் எடுத்திருக்கேன்னு அதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் நம்ம கவனமாக போயிட்டு வர்றது நமக்கு அவசியம். உங்களுக்கு இந்த வாரம் மிகுந்த நன்மைகள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மாரியம்மன். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மனை வழிபடுங்க. எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகும். எனதருமை
தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு ராசியில தான் இந்த வாரம் சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை துவக்கிறார், தனுசு ராசியில. அப்போ உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் காத்திருக்கு. இந்த குருவுடைய அமைப்பு வேற 6ஆம் இடத்துல இருக்காரு. ஒரு கடன் எதிர்பார்க்குறீங்கன்னா நல்ல கடன் உதவி கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ்ல டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். சில பேர் உங்களிடம் தன்னுடைய வாழ்க்கை புலம்பல்களை புலம்பிட்டு போவாங்க. பாருங்க, நான் வாழ்க்கையில் இப்படி கஷ்டப்படுறேன், இப்படி இருக்கேன். அதிக மாதிரி புலம்பல்கள் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. சைக்காலஜிஸ்ட், சைக்ரியாட்டிஸ்ட், இவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப ஒரு பொதுமக்களுடைய ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக இருக்கும். பலருடைய பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு கைராசி இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலைகள் இருக்க போகிறது. அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல சூரியனும் அவரை நோக்கி புதன் செல்வதும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிடும். ஒரு டாக்கட்டிவாக இருப்பீங்க, வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசுவீங்க. குடும்ப ரகசியங்களை நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட வேண்டாம். இதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாரு, விரையாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. எப்படி இருக்காரு, வக்கரமாக இருக்காரு. அப்போ நம்ம நம்மளை சந்திக்கக்கூடிய நபர்கள் நமக்கு சில விரயங்களை ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள். அதனால பார்த்துக்கோங்க, எந்த ஒரு இடத்துலையுமே நம்முடைய பெயரோ புகழோ பணமோ பாதிக்கப்படாதவாறு மனிதர்கள்ட்ட பழகுகிற போது கூட நீங்கள் கவனமாக இருங்க. யாராவது குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழிமுறையை காட்டுறேன்னு சொன்னால் நம்பாதீர்கள். எந்த விதமான சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு இருங்க. சிலருக்கு காவல்துறையினரால் ஏதோ ஒரு ஃபைன் விதிக்கப்படலாம். ஸோ ஒரு போக்குவரத்து விதியோ எதுவோ என்ன உண்டோ அரசு விதிகளை முழுமையாக பின்பற்றுவது என்பது உங்களுக்கு பாதுகாப்பானது. அதுக்காக நான் சொல்கிறேன். 3ஆம் இடத்துல சனி பகவான். அப்போது இந்த சனி பகவானது உங்கள் கம்யூனிகேஷன் இருக்கு பாருங்க, அந்த கம்யூனிகேஷனில் ரொம்ப கவனமாக இருங்க. சில நேரங்களில் உங்கள் கம்யூனிகேஷன் ஒரு பதட்டம் உங்களுக்குள் இருப்பதை, ஒரு மனக்குறை இருப்பதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு குறை இருக்கு, என் ஃபேமிலியில் இந்த நல்ல விஷயம் நடக்கலை, இல்லை நான் எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஜாப் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பயணங்கள்லையும் சிலருக்கு ஏதோ சில தடைகள் இருக்கு. அப்படி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் ஐயப்பனை வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இப்போ இருக்கலாம், அதை பார்த்துக்கணும். சுகர் கம்ப்ளைண்ட்னாலையும் பாதிப்பு இருக்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு சூழ்நிலை உண்டு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இந்த வாரம் தென்படுகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மாசாணி அம்மன். மாசாணி அம்மனை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் பெருகும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக இருக்கு. சந்திர பகவான் என்ன பண்றாருன்னா 12ஆம் இடத்துல இருக்காரு, ராசிக்கு வராரு, 2ஆம் இடத்துக்கு போறாரு, 3ஆம் இடத்துக்கு போறாரு. நிறைந்த நன்மைகள் வரப்போகுது. முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் கூடும். ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோமா, வேற எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மென்டாலிட்டி கூட போகுது. 2வது ஒரு திருமணத்திற்கு பெண் இருக்கிறார், மகள் இருக்கிறாள்னா அவருக்காக நகைகள் வாங்கி வைப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள் இப்போ உங்களுக்கு பெருகும். 2ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கும் போது வார்த்தையில மட்டும் ஒரு நிதானம் வேணும். சில நேரத்தில் நம்ம பேசக்கூடிய சில கருத்துக்கள், நம்ம வெளிப்படுத்துகிற சில கருத்து, யார்ட்டையோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்போம், நம்ம சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் நம்ம மேலே ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியனை ஏற்படுத்தலாம். அவசரப்பட்டு கருத்துக்கள் சொல்வது, நெகட்டிவ் கருத்துக்கள் சொல்வது, பிறரை குறை சொல்லி பேசுவது. நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் யாரையோ ஒருத்தரை பற்றி குறை சொல்லி பேசுறீங்க. ஒரு நபர் சந்திக்கிறீங்க, சந்திக்கும் போது எப்பவுமே யாரை பற்றியாவது நீங்கள் குறை சொல்லியே பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களோ ஒரு நபர், அவர் உங்களை என்ன நினைப்பாரு, இவர் எப்போ வந்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்லி தான் ஏன் பேசுவார். அப்போ குறை மற்றவங்கள்ட்ட இருக்கோ இல்லையோ இவர்கிட்ட தான் இருக்கு, அப்படித்தானே நினைப்பாங்க. அப்படி ஒரு பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு. ஸோ எல்லார்ட்டையுமே குறை சொல்லி பேசாமல் ஒரு இயல்பான பேச்சு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்தில் புதிய வேலை எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு மிடில் ஏஜில் வேலை பறிவு இருக்கும். சிலருக்கு வேற வேலை கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. நல்ல நகை வாங்குற யோகம், ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இப்போ சிறப்பாக மகர ராசி மகர லக்னத்துக்காரங்களுக்கு நல்ல கூடி வருது. அப்படிங்கிறது ஒரு விசேஷமான விஷயம். ஃபாரின் வாய்ப்புகள் கூடி வருது.
அதே நேரத்தில் சில வெளிநாடுகள், கனடாவில் இருக்கீங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க, அப்படி சில வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் வேலைகளில் சிலருக்கு பாதிப்புகள் வரலாம். அதனால் கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் இருந்து கொள்வது என்பது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஃபினான்ஷியலாக நல்ல முன்னேற்றம் வரப்போகுது. கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்க போது, அதெல்லாம் நல்லா இருக்கு. பட் அப்பாவோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், இல்லாட்டா தந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும், அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அவங்க உடனே மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர். அவரை சென்று வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் வரும். அவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுங்கள், நன்மைகள் நிறைய நடக்கும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்குங்க ராசியில சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். ராசிக்கு அதிபதி சந்திரனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11வது ஸ்தானம், அதாவது உங்கள் லாபஸ்தானம், உங்கள் விரயஸ்தானம், உங்கள் ராசி தனஸ்தானம் வரைக்கும் அவருடைய பயணம் இருக்குது. அப்போ இந்த வாரம் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு பல கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, தடைப்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரும், அந்த அமைப்பு இருக்குது. சிலருக்கு டிரான்ஸ்ஃபரும் இப்போ ஆகும், அந்த அமைப்பும் இருக்குது. சரிங்களா? ஹெல்த் ரீதியாக சில ப்ராப்ளம் ஏற்பட்டு மெடிக்கல் அட்வைஸ் எடுக்க வேண்டிய அவசியங்கள் சிலருக்கு இருக்குது. இப்போது ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு ஹார்மோன் ப்ராப்ளமாக இருக்கலாம், வேறு கால்களில் அடிபடுறதா இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஹெல்த் இஷ்யூக்கு ப்ராப்பர் மெடிக்கல் அட்வைஸ் நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இப்போ 2ஆம் இடத்துல சுக்கிரனாகவும் இருப்பது நல்ல தனவரவை கொண்டு வந்து கொடுக்கும். 7ஆம் இடத்துக்குரிய சூரியன் 12ல் மறைஞ்சிருக்கார். அப்போ கூடவே அஷ்டமாதிபதி சேர்ந்திருக்கார். லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த புதன் பஞ்சமாதிபதி அப்படிங்கிறதுனால அவர் உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு ஒரு பதவி கிடைத்து டிரான்ஸ்ஃபர் சிலருக்கு அமையலாம். குழந்தை பிறப்பு சம்பந்தமாக எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பிறப்பு சம்பந்தமான நல்ல செய்திகள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பிஸ்னஸ் ரீதியாக புதிய முயற்சியை செய்வீர்கள். நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸில் டேக்ஸ் கட்டாதவங்களுக்கு அது சம்பந்தமான நோட்டீஸ் வரலாம். அப்படி சில நெருக்கடிகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நல்ல வாரம். இந்த வாரத்தில் ஃபினான்ஷியல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிது. உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ரெங்கநாதர். ஸ்ரீரங்கம் ரெங்கநாதரை வழிபடுங்கள், எல்லா நன்மைகளும் பெருகும். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்கள் சில பேர் தொட்டாச்சி நீங்கி செடியை போல இந்த வாரம் இருப்பீங்க அப்படின்னு தான் கிரகங்கள் காட்டுது. அதாவது பிறர் தொட்டாச்சி நீங்கி செடியை தொட்டா என்ன பண்ணுது, அது சுருங்கிடுது. அந்த மாதிரி பிறருடைய சில பேச்சுக்கள், பிறருடைய சில செய்கைகள் உங்களை சுருக்கி கொள்ள செய்யலாம். அவர்களிடமிருந்து ஒட்டாமல் இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். உங்களை பற்றி ஒரு நெகட்டிவாக ஒருத்தர் சொல்கிறாங்க, உங்கள் காதுக்கு அந்த செய்தி வருது, இனி அந்த உறவே வேண்டாம் அப்படின்னு கூட நீங்கள் முடிவெடுப்பீங்க. சுக்கிரன் ராசியில் இருக்காரு. பெண்கள் சம்பந்தமான பழி வருவதற்கு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா? அதாவது பாரதியார் எழுதினார், மோகத்தை கொன்றுவிடு அல்லால் என் மூச்சை நிறுத்தி விடு அப்படின்னாரு. ஆகவே நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா, அந்த மோகம் என்ற விஷயம் உங்களை பாதிக்கலாம். உங்களுடைய செய்கைகள் பிறரால் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படலாம். அதாவது ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வாரத்தில் தடைப்பட்ட பணம் ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கும், ஹெல்த் ப்ராப்ளங்கள் இருக்கும். அதனால வைத்தீஸ்வரனை வழிபடுறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி முருகப்பெருமானை வழிபடுவதும் மிகச்சிறந்த வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. குடியிருக்கக்கூடிய வீடுகளில் சிலருக்கு சில ரிப்பேர் ஒர்க் வரலாம், அதெல்லாம் பார்த்து நிவர்த்தி பண்ணுங்க. ஸ்கூல் ஃபைனல் படிக்கக்கூடிய பையங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, இது ரொம்ப அவசியப்படுது. இந்த வாரம் பிஸ்னஸில் உங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும், நல்ல முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு.
வாக்குவாதங்களை தவிர்க்கணும். ஃபேமிலியில் வரக்கூடிய வாக்குவாதத்தை தவிர்க்கணும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், அதனால குடும்பத்தில் வாக்குவாதங்கள் அப்படி இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக, நீங்க நலமாக வாழ வழிபட வேண்டிய தெய்வம் வைத்தீஸ்வரன். அவரை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் பெருகும். அன்பு நேயர்களே, மீண்டும் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே அடுத்த வாரம் சந்திப்போமா?